ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா விலாக் பார்த்துடலாமா? மார்னிங்கே வந்து டிஃபனுக்கு 2 தோசை போட்டு மாதுளம்பழம் ஜூஸ் வச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு. அவங்கெல்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து பாத்திரம்லாம் கழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எங்கள் மாமியார் எப்போயுமே வந்து சேர்ந்து தான் வீட்டு வேலை வந்து ஷேர் பண்ணிப்போம். அவங்க பாத்திரம் கழுவாங்க, நான் சமைப்பேன், கடைக்கு போகிறது, அந்த மாதிரி வந்து 2 பேரும் ஈக்குவலாக தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துப்போம். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் எங்களுக்கு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. நான் அப்படி சைட் பை சைடு வந்து இந்த பெட்ஷீட் எல்லாம் மடித்து இந்த அவங்க பாத்திரங்கள் விட்டுருக்கும்போது நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் வீடு எல்லா பக்கமும் கூட்டி விட்டுட்டு துடைச்சிடலான்னு வந்துட்டேன். ஜும்மா வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் உதிக்கும் நாட்கள்லேயே வந்து மிகவும் சிறப்பான நாள் வந்து ஜும்மா தான். அதே மாதிரி ஜும்மா நாளில் தான் வந்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து படைச்சாங்கன்னும், அவர்கள் இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை, அதாவது ஜும்மா நாளில் தான் வந்து சொர்க்கத்தில் வந்து அனுமதி தரணும். அதே மாதிரி ஜும்மா நாள் அன்னைக்கு தான் இந்த உலகத்தோட முடிவு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஜும்மா வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷலான நாள் வந்து. அதனால் இன்றைக்கி எல்லாம் நல்லா குளிச்சுட்டு நல்லா சாப்பாடு செஞ்சு வீட்டில் நல்லா தொழுதுட்டு இபாதத்தாக வந்து இருப்பாங்க. அதனால தான் வந்து ஜும்மா வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. என்னதான் நம்ம வந்து மனுஷங்கள்லாம் வந்து பிரிஞ்சிருந்தாலும் நம்ம பிறப்பால் எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு தெய்வமும், எந்த ஒரு கடவுள், எந்த ஒரு இறைவனும் வந்து மற்றவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து தீமை நினைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, எல்லாமே வந்து இங்கே சமம்தான். சமத்துவம் வந்து நம்மக்கிட்ட இருந்து வந்து உருவாகணும். எல்லாருமே மனுஷங்க தானே, எல்லாருக்கும் அதே 2 கை 2 கால், அதே உடம்பு, அதே பசி, அதே ரத்தம், எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ அதனால் வந்து எல்லாரையும் உங்களை மாதிரியே பார்க்க பழகிக்கோங்க. அதுதான் இந்த சொசைட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன இவ கருத்துலாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நல்ல விதத்தில் மற்றவங்களுக்கு வந்து சொல்லுங்கள். அது ரொம்ப நல்லது. ரொம்ப அடுத்து நம்மளோட சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த அடுப்போட பர்னர் எல்லாமே வந்து செட் பண்ணிவிட்டு எங்களோட வெள்ளிக்கிழமை வந்து இப்படி தான் போகும், உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேன். காலையில் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஒரே டைமில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் வந்து இப்போ வந்து 11 கிட்ட ஆயிடுச்சிங்களா, அதனால் 2 ஒரே டைமில் செஞ்சலாம் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வறுவலும் ஒரு பக்கம் வந்து குழம்பும் வச்சிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். நான் வறுவலுக்கு மோஸ்ட்லி வந்து நான் தக்காளி யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு கிரேவி மாதிரி வந்துடும், வறுவல் மாதிரி இருக்காது. அதனால் அதுக்கு வந்து நான் தக்காளி யூஸ் பண்ணாமல் இதை நான் செஞ்சுருக்கேன். இந்த வறுவல் நான் வந்து குழம்புக்கு வந்து நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். ஒரு டைம் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன், ஒரு டைம் வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றுவேன். அப்புறம் அப்படியே சைட் பை சைடு என் பொண்ணுக்கு வந்து தண்ணி வச்சு அவளையும் குளிப்பாட்டியாச்சு. அவங்களுக்கு ஒரே அழுகை. சரி, அதனால் கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு அவங்களே ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அப்புறம் வந்தாச்சு. அப்புறம் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ காடை முட்டை வாங்கிட்டு வந்தாங்களா, 10 முட்டை 35 ரூபா சொன்னாங்க. சரி, அதில் ஒரு 5 வந்து வேக வச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம், இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நானும் குளிச்சுட்டு தொழுகைக்கு நின்றுட்டேன். இன்றைக்கி நான் தொழுகும்போது வந்து கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் வந்து என்னால் அந்த கிளிப் எடுக்க முடியல. அப்புறம் எங்கள் மாமியார் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்காக நீங்களும் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. நானும் உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறேன். கண்டிப்பாக நம்மளோட துவாவை வந்து அல்லாஹ் கபூலாக்குவான். ஸோ அவ்வளோதான். எங்களுக்கு இந்த ஃப்ரைடே வந்து இப்படி தான் போகும். இதாக ரொட்டீனாகவே இருக்கும். அப்புறம் எங்கள் மாமியாருக்கு வந்து மூட்டு வலி இருக்கிறதுனால அவங்க வந்து சேரில் தான் உட்காந்து படிப்பாங்க. இதனால் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன அவங்க உட்காந்து படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கால் வலி இருக்கிறதுனால வந்து அவங்க சேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க, ஜும்மாவை ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொழுகெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாப்பாடு போட்டு வறுவல் வச்சுட்டு அப்புறம் வந்து முட்டை வச்சு நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து குரான் படித்தாச்சு. அவ்வளோதான், இந்த ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு. பாய்.